அடித்த அடியில் பந்து கோகுல் வீட்டை விட்டே வெளியே சென்று விட்டது. நம்மதான் ஒரு புது நாள். மதுரையில இருந்து பாரதி பேசுறேன். ஈஷால இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் லைஃப் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அஜித் எனக்கு லா காலேஜ் படிக்கிற போதுல இருந்து பழக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்க்கணும்னு பிளான் பண்ணி ஒரு வெளியே அவனை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இங்க வந்து புடலங்க முளைச்சிருக்கு. நான்சென்ஸ். லாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தம்பியை பார்த்தேன். ரொம்ப சுட்டி. சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அவங்க கடைக்கு ஹெல்ப் பண்றதுக்கா வந்துருவோம் போல. செம்மையா பேசுனா. என்னனே பண்றீங்க, ஏதுனே பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, உன்ன கூட உன பார்த்தது கூட கிடையாது, சரி இவ்வளவு கேட்கறானேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் இதுதான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணடான்னு சொல்லிட்டேன். சிரிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். அஜித் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களன்ற வார்த்தை தான் முத கேட்பான். நான் சாப்பிடன்றத புரிஞ்சுக்கிட்ட அஜித் மீல் மேக்கர் வச்சு ஒரு குழம்பு செஞ்சு தரேன் மாப்பிள்ள, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் போகணும்னு சொன்னா. சரி சமையல் தான் நமக்கு தெரியாது, அஜித்தோட சேர்ந்து செஞ்சோம்னா நம்மளும் சமையல் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தம்பி, முதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துருங்க, நம்ம வரணும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. என்னதான் மயக்கமா இருந்தாலும் நம்ம நண்பர்களை பாக்குறதுனா ஒரு குஷி ஆயிரும். அடுத்து நான் ஒரு நண்பரை பார்க்க போறேன். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவர் பேரு கோகுல். நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஏபி எக்ஸாம் இருக்கு. அதுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட முடியும்ன்ற ஒரு சின்ன டிஸ்கஷன் முடிச்சு வெளியே கிரிக்கெட் விளையாடலான்னு கிளம்பிட்டோம். அதிரடி ஆடின நம்ம கோகுல எதிர் டீம்ல இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆள் ஊடி பாப்பா போட்டு அடுத்த பால்லே விக்கெட் ஆகிட்டாங்க. புதிதாக களம் இறங்கி இருக்கும் பேட்ஸ்மேனின் பெயர் பாரதி. என் மாப்பிள்ள மொதல் பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான், நீதி பந்த அவன் எடுத்துட்டான். அடித்த அடியில் பந்து கோகுல் வீட்டை விட்டே வெளியே சென்று விட்டது. நம்மதான் நீங்கதான். மற்றும் ஒரு சிக்ஸர் அடித்து பெயில் ப்ரோஸ் அணி 100 ரன்களை அபாரமாக கடந்துள்ளது. போட்டியின் கடைசி பந்து என்ன செய்ய போகிறார் பாரதி? ஐயோ, ஓடுகிறார், திரும்ப ஓடுகிறார். 2 ரன்களை எடுத்து அசத்தலாக முதல் இன்னிங்ஸை முடித்தார் பெயில் ப்ரோஸ் அணியின் பாரதி. நம்மதான் ஒன்றரை நிமிஷத்துல சண்டையை முடிஞ்சு போச்சுங்க. ஓ மை காட். இந்த புது நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு புது நாள்ல சந்திக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பாரதி. அடுத்த ஒரு புது நாள்ல சந்திப்போம்.